பினாங்கு மாநிலத்தில் சுங்கை பாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை 6ஆம் தேதியும் அதற்கான வேட்பு மனு தாக்கல் ஜூன் 22ஆம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷரும் தெரிவித்திருக்கிறார். சுங்கை பாக்கா இடைத்தேர்தலை நடத்துவதற்கு 2.1 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதாக இன்று மன்னாரா எஸ்பிஆரில் தேர்தல் ஆணைக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அஸ்மி ஷரும் இவ்வாறு கூறினார். இந்த தொகுதிக்கான உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலுள்ள அனைத்து பிரிவுக்கான அஞ்சல் வாக்குகளுக்கான மனுக்கள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன. தேர்தல் நிர்வாகி ஒருவரையும் அவருக்கு உதவியாக 3 உதவி நிர்வாக அதிகாரிகளையும் இடைத்தேர்தல் பணிக்காக தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் காலத்தில் பிரச்சார நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக 2 அமலாக்க குழுக்களையும் தேர்தல் ஆணைக்குழு நியமித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போது முதல் ஏப்ரல் வரையிலான மே மாதம் 24ஆம் தேதி சரிபார்க்கப்பட்ட கூடுதல் வாக்காளர் பட்டியல் சுங்கை பாக்கா இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும். இந்த இடைத்தேர்தலில் வாக்களிப்பதற்கு 39,279 தகுதி பெற்ற வாக்காளர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 57 போலீஸ்காரர்களும் இடம்பெற்றுள்ளதாக அஸ்மி ஷரும் தெரிவித்தார். தமான் டேசா ஜாவி ஜலன் சரண்டிட்டிலுள்ள ஜாவி பல்நோக்கு மண்டபம் வேட்புமனு தாக்கலுக்காகவும் வாக்குகள் எண்ணப்படும் மையமாகவும் பயன்படுத்தப்படும்.